உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நடந்துட்டு இருக்க பிரச்சனையினால வீட்டில் வந்துட்டு பாட்டி ரொம்பவும் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே கூட ஒழுங்காக வேலையை பார்க்க முடியலையே, இப்படியே ஒரே வீட்டில் 2 பேரையும் வச்சுட்டு இருக்கனால தான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எவ்வளவும் சொல்லும் போதுமே விஜய் உடனே என்ன சொல்லிடுறாரு, தாத்தா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனேலாம் அப்படி டக்குன்னு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சாரதா மறந்துட்டு மரியாதையே வெளியில் போங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை, அதெல்லாம் சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது போங்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க எதுக்காக இப்படி இருந்து பிரச்சனை பண்ணிட்டு நீங்களும் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஷேரை வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமா இருந்துட்டு அவர் சொல்கிறாரேங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் டக்குன்னு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, என்ன தம்பி அதெல்லாம் கிடையாது, ஒரு சொத்தில் ஒரு பங்கு கூட நான் கொடுக்க மாட்டேன், எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவும் திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே புரியல. உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, இல்லை இது சரியாக வராது, அதனால் நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு வெளியில் அவுட் ஹவுஸ் காலியாக தானே இருக்க, நீங்கள் போய் அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, சரிங்க தம்பி, எங்களை நீங்கள் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய பழியை வாங்கிட்டுலாம் என் பையனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீங்கள் எங்களை அவுட் ஹவுஸில் தானே தங்க சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பரசு சித்தப்பா இருந்துக்கிட்டு, அது சரி எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டில் வந்துட்டு சொகுசாக இருந்து பழகிட்டீங்க, இதை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னால் நீங்கள் போகவா போகிறீங்க, இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி சாப்பாடு தான் உங்களுக்கு வேலைக்கு வரப்போகுதுல்ல, அதனால் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்குள்ளே இருந்தால் போதும், அப்படி தானே இவங்களை உரசிக்கிட்டே நீங்கள் இருக்கணும், அப்படி தானே நினச்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் இருந்துட்டு, சித்தப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க 3 பேரும் போயிட்டு நீங்கள் அவுட் ஹவுஸில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணே இவங்க 3 பேரும் அவுட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு சிந்துவுக்கு ரொம்பவுமே அழுக வருது. அவங்க ரொம்பவும் அழுதுட்டு, என்னம்மா இது நமக்கு இதெல்லாம் தேவையாம்மா, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா, அண்ணா எங்கேயாவது வேலைக்கு போகட்டும், நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமா, கடன்காரங்க தானே வந்து கேட்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் அடைச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. கிருஷ்ணா வந்துட்டு அப்படியே உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது முத்துமலர் என்ன சொல்லிடுறாங்க, ஏய் எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்கிறதுக்கு ஆசையாடி, நம்மளும் கிளம்பி போயிடலாம், ஆனால் இப்போ கிளம்புறது வந்து இது சரியான நேரமாக இருக்கு இல்லடி, உன் அண்ணன் மேலே எவ்வளோ பெரிய பழியை சுமத்தியிருக்காங்க, அதுவும் அவள் யாரடி தங்கச்சின்னு சொல்லி தானடி அவன் விளையாடினான், அப்படி விளையாண்டவனை போயிட்டு இவ்வளோ பெரிய பழியை சொல்லிவிட்டு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இது காலத்துக்கும் மாறவே மாறாது, அதனால் நம்ம இப்போலாம் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, கிருஷ்ணா மேலே தப்பே இல்லைன்னு நம்ம நிரூபிச்சுட்டு இவங்க நமக்கு சொத்தே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம நிரூபித்ததுக்கப்புறம் உடனே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. இங்கே பாரு கிருஷ்ணா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அம்மா உனக்கு தெரியுமா, ஆனால் இங்கே இருக்க யாருமே என்னை நம்பலைல்ல, அங்கே ஒன்றுமே நடக்கலம்மா, நான் அப்படிலாம் அவகிட்ட நடந்துக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காகடா அந்த பொண்ணுக்கிட்டலாம் போய் விளையாண்ட, நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம கடன் பிரச்சனைக்காக இந்த சொத்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி தானே வந்தோம், அவங்க கொடுத்த உடனே வாங்கிட்டு நம்ம கிளம்பி போயிட வேண்டியதானே, நீ எதுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கூடலாம் விளையாண்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அந்த சின்ன பிள்ளை வந்து நான் வரலன்னு தாம்மா சொன்னேன், அவளாதான் வந்து வாங்கண்ணான்னு சொல்லி கூப்பிட்டா, அதனால கூட நின்று விளையாடிட்டு இருக்கும்போது அவள் தடிக்கி விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு காலை சுலுக்கிக்க போகுதுன்னு சொல்லி நான் இப்படி தாம்மா பண்ண, வேற எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. சரி விடு கிருஷ்ணா, உண்மை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு மறைக்க முடியாது அவங்களால, எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த உண்மையை நிரூபிச்சுட்டு தான் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம், சொத்தும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல, நம்ம போயிடலாம்டா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்லேயுமே இந்த பிரச்சனையை வந்துட்டு இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், எனக்கு ஆஃபீஸ்க்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் திரும்ப ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. நைட்டு திரும்ப வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லாருமே ரூமில் படுத்துடுறாங்க. இங்கே விஜய் காவேரி வந்துட்டு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி ஆகிப்போச்சே, இவன் வந்து இப்படி நடந்துக்குவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, ஆனால் அப்போவே அன்றைக்கி சொன்னல அவன் மொழியை பார்த்தாலே திருட்டு மொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல விஜய் என்ன சொல்கிறாரு, காவேரி காலையில் இருந்த டென்ஷனில் நான் வீட்டில் சொல்லாமல் நான் கிளம்பி போயிட்டேன், ஆக்சுவலாக அங்கே நடந்ததை வந்துட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால அவள் பெரிய பொண்ணாயிட்டா, அதனால் அவள் கூட இப்படிலாம் பழகாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இதை சித்தப்பா வந்துட்டு உள்ளார வந்து இப்படிலாம் சொல்லி பிரச்சனையாக்கி விடுவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க இது பிரச்சனையாக்கக்கூடிய விஷயம் இல்லையோ, ஆனால் சின்ன பொண்ணுங்க அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமா, அது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அந்த இடத்துல வந்துட்டு அவன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை, விளையாடிட்டு இருந்தாங்க, இனிமேல் அவ கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. பாட்டிக்கு வந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் படுங்கம்மா, நம்ம காலையில் பார்க்கலாம், எதுனா எனக்கு கூப்பிடுங்க, நான் போய் படுக்குவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ராதா நீ போய் படு, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. சரிண்ணே இவங்க ரூமுக்கு வந்து படுத்துடுறாங்க. சித்தப்பா
பாப்பா வந்துட்டு இவங்க வரும்போதுமே நல்லா தூங்கின மாதிரி இருக்காரு. சரி அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. இடையில அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்காக அப்படி எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்க்கும்போது அன்பரசு இல்லை. என்னடா இங்கே தானே இவர் தூங்கிட்டு இருந்தாரு, மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தா மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த மனுஷன் எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா கதவு திறந்துருக்கு. சரி என்னடா நம்ம லாக் போட்டுட்டு தானே படுத்தோம், நம்ம தான் கடைசியாக படுத்தோம், லாக் போட்டிருந்தோம், அப்போ இவர் வெளியே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவங்க தேடுறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது பார்த்தா அங்கே அவுட் ஹவுஸில் வந்துட்டு அன்பரசு நின்றுட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இவர் அங்கே என்ன பண்ணுறாரு, இந்த குடும்பத்தை தானே அங்கே போய் விஜய் தங்க வச்சான், இவர் எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே மெதுவாக போய் பார்க்குறாங்க. ஸோ அன்பரசு போயிட்டு வெளியே கதவை தட்டின உடனே அவங்க கதவை திறந்த உடனே அன்பரசும் உள்ளே போய்ட்றாரு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னமும் அதிர்ச்சி ஆகுது. எதுக்காக இவர் அவங்க வீட்டுக்குள்ளார போகிறாரு, அவங்க கிட்ட போய் இவங்க என்ன பேச போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியவே கொடுக்குது. வெளியிலே நின்று என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நின்று கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க பேசிக்கிட்டது என்னென்னா, உள்ளார வந்த உடனே கிருஷ்ணா வந்துட்டு பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. உடனே இவர் அன்பரசு இருந்துட்டு என்னப்பா முறைச்சிட்டுலாம் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா எனக்கு பேசக்கூட தோணலை, என்ன மாதிரியான வேலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா நான் பண்ணினேன்னு சொல்லிட்டு நீ இப்போ என்கிட்ட என்னப்பா குரலெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்துமலர் இருந்துட்டு என்ன இப்படி ஒரு விஷயத்தை போய் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க, என் பையன் மேலே இப்படியெல்லாம் ஒரு பழியை போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அம்மா இவர் தானேம்மா வந்து சொல்லியிருக்காரு, வேணும்னு தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, நான் அந்த பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கும்போது இவர் தான் அங்கே நின்றுட்டு இருந்தார், விஜய் பிரதர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனப்ப கூடவே வந்து இவரும் ஆமாம்மா இவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, தப்பாக நடந்துட்டு இருக்கான்னு எடுத்தோடனே அங்கேயே சொன்னாருமா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளாரே வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லி வச்சிட்டாரு, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியுமா, வேணும்னு தான் இப்படி சொல்லியிருக்காரு, எங்கள் மேலே இப்படி பழியை போட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் ஆகாது எங்களை அனுப்புனது நீங்கள் தான் போய் நாங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்பரசு இருந்துட்டு என்னப்பா மிரட்டுற, ரொம்ப குரலெல்லாம் உயர்த்தி பேசுகிற, இதெல்லாம் நல்லதில்லை, என்னை பற்றி உனக்கு இன்னும் தெரியலை அப்படிங்கிறாரு. என்னங்க நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்றீங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தோம், ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா, என் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்தி இருக்கீங்களே, காலத்துக்கும் இது மாறுமா இல்லை இந்த கெட்ட பேர் தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணினதுனால தான் உன்னை இங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு நாங்கள் அங்கே தங்குறதுக்கும் இங்கே தங்குறதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, அந்த வீட்டில் இருந்தப்பயாவது சொத்து தான் கேட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட இருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டு என் பையன் மேலே இப்படி ஒரு பழியோடலாம் நாங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. இதுக்கு உடனே அன்பரசு என்ன சொல்கிறாரு, அதுதான் இல்லை, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளாரே இருந்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே பேசிக்கவே முடியல, யாராவது அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த விஷயமும் உங்ககிட்ட பேச முடியல, அடுத்து என்ன பண்ணணும் நீங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நான் எப்படி சொல்லுவேன், அப்படி இருக்கணும்னா எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விஜய் வந்து நான் என்ன பண்ணால் அவன் என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவனை குழந்தையிலேருந்து வளர்த்தவன் நான் தான், அதனால் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணாதான் 2 பேரையும் ஒரே வீட்டில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன், அதே மாதிரி அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய பழியை எங்கள் மேலே போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே அன்பரசு என்ன சொல்கிறாரு, அந்த விஜயையும் காவேரியையும் பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக புரியலை, அந்த சாரதாமா ஒரு பங்குனா காவேரி அதிலே 3 மடங்காக பாய்வாவ, அது கூடவே சேர்ந்து விஜயும் பண்ணுவான், அதனால் இந்த 2 பேரையும் சமாளிக்கணும் அப்படின்னா நான் இங்கே தனியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக தானேப்பா இப்படி பண்ணேன், அதுக்காக தேவையில்லாமலாம் நீ கத்திட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும் இந்த விஷயத்தை என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துமலர் இருந்துட்டு இங்கே பாருங்கய்யா, எங்களுக்கு அவங்க சொத்தே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பையன் தப்பே பண்ணல, நான் நிரூபிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிமா இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, இப்போ சொத்தே வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து மான மரியாதையோடு இருக்கீங்கன்னா மான மரியாதை தான் முக்கியமா இல்லை கடங்காரங்கிட்ட நீ போய் பதில் சொல்கிறது முக்கியமா அப்படிங்கிறாங்க. 2மே தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறபடி கேட்டினா நீ வந்து சொத்து சொகத்தோட எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக உன் பிள்ளைங்க கூட இருக்கலாம், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலர் அமைதியாகவே நிற்கும்போது கிருஷ்ணா இருந்துட்டு இப்போ என்ன தாங்க எங்களை பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு அவன்கிட்ட வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ வந்துட்டு அவன் தான் வீட்டில் தங்க வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே இங்கே தங்கிட்டு இருக்கலான்னு முடிவெடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ராதா சித்திக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பேசிகிட்டு இருக்காரு இவர் தான் சொல்லி வரவழைச்ச மாதிரியில் இவர் போய் எல்லாருக்கும் ஐடியாவும் இவரே கொடுத்துட்ருக்காரு. அப்போது வெளியில் அந்த பையன் வந்துட்டு நர்மதா கிட்டே தப்பாகவே நடந்துக்கலையா, எல்லாமே இவர் பண்ண விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க யோசிக்கிறது என்னென்னா, இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கும், இந்த மனுஷன் திருந்திட்டாருன்னு நினச்சி நம்பி தானே நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லி உள்ளார சேர்த்தோம், திரும்பவும் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காருன்னா ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான், அம்மாவே ரொம்ப கோவப்படுவாங்களே
அம்மாவுக்கு வந்து இருக்க கோவமே என்னென்னா, விஜய் வந்துட்டு நிம்மதியாக இல்லாமல் இந்த குடும்பம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உட்காந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் அம்மாவும் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வருது. ஸோ அவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ராதா சித்தி இந்த சைடு வீட்டுக்கு சைடில் போய் நின்றுக்கிறாங்க. இவர் பேசிட்டு வெளியில் நேராக வந்துட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. பின்னாடியே இவங்களும் வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா இவர் திரும்பவும் வழக்கம் போல் படுத்திருக்காரு. இவங்க பின்னாடியே உள்ளர போயிட்டு அவங்க உள்ளே போன உடனே பார்த்துட்டு, என்ன ராதா இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கேயும் போகல, நான் போகிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கேயும் போகலையே, எனக்கு தூக்கமே வரல, இந்த ரூம்குள்ளே மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுட்டு வந்தேன், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி தீந்து போச்சுன்னு தண்ணி எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணி தீந்து போச்சா? கையில் தண்ணியே இல்லை, பாட்டிலே இல்லாமல் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொன்னோன்னே மட்டும் உங்களுக்கு இப்படி இருக்குல்ல, இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? மூச்சு முட்டுதா? நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு எங்களுக்கு தான் எல்லாருக்கும் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன ராதா என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இப்போ நீ கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி விஷயங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. என்ன மாதிரியான வேலைங்க பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா இருந்துட்டு, என்ன எதுக்கு எடுத்தாலும் விஜய்க்கு தெரிஞ்சான்னு, என்ன தெரிஞ்சால் என்ன பண்ணுவான், என் தலையை சீவிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பரசு இருந்துட்டு, அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா நான் என்றைக்குமே நினைக்கல ராதா, அவன் நான் வளர்த்த பையன், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காவேரி இருக்கா பற்றியா, அந்த காவேரி கூட அவன் என்னைக்கு சேர்ந்தானோ அன்னையிலேருந்து தான் அவனே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னங்க இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது, இப்போ போய் இதெல்லாம் பேசுகிறதா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிம்மா, அந்த காவேரி அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே அஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த ராகினி மொத்தமாக வந்து அஜயோட வாழ்க்கையே கெடுத்துட்டா. எதுக்காக அவள் கல்யாணம் பண்ணா? அஜயை பிடிச்சி அஜயை லவ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணா நீ நினச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. இந்த காவேரியையும் காவேரி குடும்பத்தையும் பழி வாங்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் வந்துட்டு அஜயை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே அப்புறமா தான் புரிய வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஒரு அப்பனா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அதுக்காக இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணணுமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த குடும்பத்தை எதுக்காக இங்கே வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எடுத்தோன்னே அவன் என்ன சொன்னான், அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஏதாவது பண்ணட்டும், யாருக்காவது விற்கட்டும், உடனே காவேரி பேருக்கு தான் அந்த வீட்டை வாங்குவேங்கிறான். காவேரியை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இதில் காவேரி பேருக்கு தான் அவன் வீடு வாங்குவானா? அப்போ இவன் சொத்து மேலே சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். என் பையனுக்கு நீங்கள் என்ன இருக்க, என்ன என் பையனுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதா சித்தி இருந்துட்டு, நீங்கள் பேசுறது நியாயமே இல்லைங்க, இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதே நீங்கள் தான் தெரிஞ்சதே எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. பத்தாததுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவன் செய்கிறானா, இது அவனோட சொத்து, அவன் பொண்டாட்டிக்கு அவன் என்னமோ பண்ணுறான், அதை வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, ஏன் எனக்கே உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த விஷயத்தை நான் காலையிலே சொல்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல அன்பரசு சித்தப்பாக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு ராதா சித்தியை அரைஞ்சிடுறாரு. அவங்க உடனே அடி வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், என்னைக்கு நான் சொல்லணுமோ, என்னைக்கு அது தெரிய வரணுமோ அன்னைக்கே அது தெரியட்டும், அதுக்கு முன்னாடி நீ போய் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராதா சித்தியை மிரட்டிடுறாரு. ஸோ இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸ் அப்படிங்கிறது இனிமேலாவது அந்த ஃபேமிலி பற்றி ஏதாவது ரிவீல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.